இந்த பொண்ணுக்கு வந்து அம்மா அப்பா 2 பேர் இருந்தும் இல்லாத மாதிரி தான். 11ஆம் படிக்கிறது மாப்பிள்ளை பார்க்குறாங்க. எப்படி மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னு தெரியுமா? அந்த பையனுக்கு 35 வயசு. சொந்தக்காரங்க யார் வீட்டுக்கு போனாலும் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உரிமையாக வந்துட்டு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எனக்கு ஆகஸ்ட் மாதம் நிச்சயம் நான் வந்துருக்கேன். அந்த எல்லா வருஷமும் என்ன கூப்பிட்டேன். என்ன டைலாக் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை வந்துட்டு உனக்கு கடன் இருக்கு. நீங்க அம்மா ஒரே வார்த்தையால இந்த அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் பிளாக் பண்ணிட்டு விட்டு போறேன். இதெல்லாம் பொம்பளை பிள்ளையா? நீ எங்க அம்மா அழுவ வச்சு நீ உங்க கூட இனிமேல் லைஃப்லாம் நானும் வரமாட்டேன். எனக்கு தேவையே இல்லை. எங்க அம்மா பையனோட லைஃப் முடிச்சு எந்த மாதிரி வந்து கவலைப்பட்டீங்களா? நீங்க வந்து என் கூட வந்து நீங்க வந்து நிக்கிறீங்களா? தம்பி இது வந்து பிரச்சனைப்பா அது வந்து பிரச்சனைப்பா நீங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்களா? இதுவும் கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் வந்து அந்த டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்களே, டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் கேட்டா ஆமாங்க நான் தான். எல்லாருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி போட்டிருந்தேன். அந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி போட்டிருந்த வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அந்த ரெஸ்பான்ஸை தாண்டி கமெண்ட்டில் அதை தாண்டி எனக்கு பர்சனலாக ஃபோன் நிறையா வந்துச்சு. ஃபோன் பண்ணி நின்றுட்டு ஏன்டா இந்தமாதிரி வீடியோ போட்டிருக்க, நீ கோவத்தில் இந்தமாதிரி வீடியோ போகிற, பொண்ணோட லைஃப் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னீங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் 12 வருஷமாக நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? அந்த வீடியோ கோவத்தில் தான் போட்டேன். அந்த வீடியோ நான் போட்டது கூட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் அந்த பேசினது ஒன்று கூட பொய் கிடையாது, எல்லாமே உண்மை தான். நான் 12 வருஷமாக நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ கூட அதை எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து அம்மா அப்பா 2 பேர் இருந்தும் இல்லாத மாதிரி தான். இவங்க அம்மா வந்து சென்னையிலே இருப்பாங்க. இங்கே கூட சின்ன பிள்ளைலேருந்து இருந்ததுலன்னு சொல்லிட்டு என்கிட்ட உட்காந்து அவ்வளோ தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா கூட நின்று பார்த்துக்கிட்டது நான். ஆனால் இப்போ நான் வந்து வேணாமா, இப்போ வந்து ஒரு பையன் எவனோ ஒருத்தன் இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. 12 வருஷத்தில் அவங்க ஸ்டார்டிங்கில் என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? நான் அந்த பொண்ணு வந்து நான் இப்படி சொல்ல 8ஆவது படிக்கிறப்ப அந்த டைம்லேருந்து நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டைம்லேருந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஓரளவு கொஞ்சம் தெரியும். 12ஆவது படிக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா மாப்பிள்ளை பார்க்குறாங்க. 11ஆம் படிக்கிறப்ப மாப்பிள்ளை பார்க்குறாங்க. எப்படி மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னு தெரியுமா? அந்த பையனுக்கு 35 வயசு, கையில் ஒரு குழந்தை இருக்குது, பொண்டாட்டி அவங்க கூட ஓடி போச்சு. அந்த பையனை வந்து இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்க. இந்த அதுக்கு நான் மட்டும் அந்த இடத்துல இந்த பையன் ஒருத்தனை பார்த்துருந்தாங்க. அவங்க கூட இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. அந்த இடத்துல மட்டும் நான் இப்போ இல்லைனா 17 வயசுலேயே இந்த பிள்ளை கல்யாணம் ஆயிருக்கு. இந்த பிள்ளை இப்போ படிச்சுட்டேன், துமுறில் வந்து ஆடிட்டு நிற்கிதுல, எதுவுமே இல்லாமல் இப்போ ரோட்டில் தனியாக நின்றுட்டு இருந்திருக்கும். இந்த கையில் 2-3 குழந்தைய வச்சுக்கிட்டு ஐயா அம்மான்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்திருக்கும். ஒரு நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பா கூட நின்று நாங்கள் இத்தனை நாளாக நான் வெளில சுற்றுறது போகிறது வந்து எல்லாமே எப்படி தான் மாறணும். ஒரு புருஷன் முன்னாடி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தோம். கல்யாண பத்திரிக்கையில் முதற்கொண்டு எங்கள் 2 பேரும் சேர்த்து போகிற அளவுக்கு நாங்கள் இருந்தோம். சொந்தக்காரங்க யார் வீட்டுக்கு போனாலும் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உரிமையாக வந்துட்டு பூ வச்சு விட்றதுலேருந்து பொட்டு வச்சு விட்றதுலேருந்து எல்லாமே அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். சரி, நான் அந்த பிள்ளைக்கு பண்ணது அந்த பிள்ளை எனக்கு பண்ணது எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி ஓகே தான். அவங்க அம்மா எனக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு ஏப்ரல் 10ஆம் தேதி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு பேசிட்டு சரிப்பா ஓகேப்பான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. சரி அவங்க ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி விட்டேன். வேலை இல்லைங்க என்னத்துக்கு வேலை இல்லாமல் முடிச்சு. வேலைக்கு இருந்தாலும் கவர்மெண்ட் இது வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா காசு வாங்கியிருந்தாங்க. காசு வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து சொல்லி வெயிட் பண்ண விட்டு அவங்க இப்போ அவங்களே வந்துட்டு எனக்கு வேலை இல்லை, அதனால நான் வேறு மாப்பிள்ளை பார்த்துக்கிறாங்க. நாங்கள் சரி அது சரி ஓகே தான். இந்த மார்ச் ஏப்ரல் இந்த டைமில் என்ன சொன்னாங்க? வந்து ஃபோன் பண்ணி வந்து நிச்சயம் பண்ணி கேட்பா. எனக்கு வேலை இல்லைன்னு அவங்க நல்லாவே தெரியும். வேலை இல்லைன்னு தெரிஞ்சு வந்து நிச்சயம் பண்ணி கேட்பா போப்பா அப்பா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்டேன். அப்போ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்டெலாம் ஃபோன் பண்ணி கேட்டு எங்கள் வீட்டில் உள்ள சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கேட்டேன். எங்கள் அப்பாட்ட மட்டும் தான் கேட்கல, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எனக்கு ஆகஸ்ட் மாதம் நிச்சயம் நான் வந்துருக்கேன். எல்லா பசங்களும் என்ன கூப்பிட்டேன். எல்லா பசங்களும் கூப்பிட்டு கல்யாணம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். இப்போ அவனுங்களுக்குலாம் அப்படி நான் எப்படி எந்த மூஞ்சி வச்சு போய் நிற்பேன்? மே மாதம் அசால்ட்டாக ஃபோன் பண்ணி என் பொண்ணுக்கு இன்னும் ஃபோன் பண்ணாதப்பா. எதுக்கு நான் எதுக்கு இது பண்ணாமல் இருக்கணும்? நான் எதுக்கு பிரச்சனை பண்ணாமல் இருக்கு? இந்த இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? எனக்கு வந்து இப்போ கல்யாணம் இது பண்ணணும், அவன் வந்து இப்போ இன்னைக்கு நிச்சயம் போகணும்பா வரும்பா. நான் நிச்சயம் பண்ணி இந்த பிள்ளையால் மட்டும் தான் நிச்சயம் நிப்பாட்டணும் தெரியுமா? 2 வருஷம் வந்து நான் வந்து 2 வருஷம் கழிச்சு தான் நான் நிச்சயம் பண்ணும். அப்போ தான் கல்யாணம் பண்ணுவோம் கேட்டு எனக்கு டைம் கேட்டு இந்த பிள்ளை தான் கேட்டுச்சு. என்னை வந்து நின்று வேணாம் சரி ஓகே இந்த மாதிரி சொல்லிட்டு எப்படி அந்த கரெக்டாக ஒரே 1 மாதம் தான் ஆகுது. 1 மாதத்துக்குள்ளே அடுத்த பையன் நான் அண்ணன் நம்பி பேச விட்டேன்ல. அண்ணன் நம்பி பேச விட்டல உனக்கு கொஞ்சம் வெக்கமாவே இல்லையா? என்ன நான் டைலாக் விட்டேன். என் கை வந்து பட்ட கையில் வந்து வேற எவனாச்சும் கை பட்டுச்சுனாலே இது என் உயிர் போயிடும், உன்னை தவிர வேற எதுவும் கல்யாணம் என்ன டைலாக் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை? வந்து நின்று உன் கையை இப்போ எந்த இதில் வந்து அவன் வந்து மேலே கையை தடையிட்டு இருப்பானே அப்போலாம் உனக்கு இது அசிங்கமாக இருக்காதா? அருவருப்பாக இருக்காதா? எல்லாம் உயிரிழந்து ஒரு மயிருக்கு லாய்க்கு இல்லை. எனக்கு இன்னும் உன்னை பற்றி பேசணும்னா ரொம்ப 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 கேவலமாகவும் பேச தெரியும், எனக்கு ரொம்ப இது கோபமாகவும் பேச தெரியும். எனக்கு அதெல்லாம் போய் தொலை நானும் விட்டுட்டேன். ஆனால் எங்கள் அம்மா கிட்ட நான் 12 வருஷமா லவ் பண்ண போய் தொலைஞ்சிட்டு முடிஞ்சிருச்சு. எங்கள் அம்மாட்ட 8 வருஷமா நீ பேசிட்டு இருந்தில்ல, 8 வருஷத்துல எங்கள் அம்மாட்ட நீ ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கப்ப என்ன சொல்லுது? கடன் இருக்கு. நீங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தையால இந்த அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் பிளாக் பண்ணிட்டு விட்டு போகிறேன். இதெல்லாம் பொம்பளை பிள்ளையா? நீ காசுக்காக அவன் கூட போயிடுவியா? நீ உனக்கு கேவலம், அதை விட கேவலமான பொண்ணா இருக்கு நீனு.
8 வருஷமா சரி எங்கள் அம்மா நல்லாவே பழகிருந்துச்சுமா அவன்கிட்ட. என்ன ஒரு சின்ன பிரச்சனை என்ன கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு வந்துட்டு பொண்ணு மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு மூட்டு மருமோன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் நீ இப்போ என்னதம்மா பண்ணிட்டு இருக்க வந்து எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு எங்கள் அம்மா வந்து கேட்டிருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா தானே வேலையை விட்டு வந்திருக்கான்னு சொன்னதுக்கு உங்கள் பிள்ளைக்கு எங்கே போணுச்சு அறிவு? ஏமா இத்தனை நாள் என் கூட வந்து என் கூட எல்லாமே பண்ணி அப்பெல்லாம் உனக்கு தெரியல. அப்போ எனக்கு எங்கே போச்சு உனக்கு அறிவு? அப்பெல்லாம் உனக்கு தெரியலையா? இப்போ மட்டும் உனக்கு அறிவு எங்கள் அம்மாட்ட வந்து பொட்டிக்கிட்டு வந்துச்சா? எங்கள் அம்மா அழுவ வச்சு நீ உங்க கூட இனிமேல் லைஃப்லாம் நானும் வரமாட்டேன் எனக்கு தேவையே இல்லை. எங்கள் அம்மா அடுத்த நாள் கூட என்னதான் சொன்னிச்சு ஃபுல்லாக என்கிட்ட இல்லாமல் ராணியா கிட்ட ஃபோன் பண்ணி உட்காந்து அந்த அளவு இருக்கு. அழுதுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னிச்சு அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான்டா வந்துச்சுன்னா வேணா இது பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்கிட்ட வந்து இனிமேல் அந்த அளவுக்கு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இது பண்ணிடுச்சு. இந்த அளவுக்கு பண்ணு எனக்கு என்ன தேவையானா எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறது என்னன்னு தெரியல. நீங்களாம் என்னை பற்றி சொன்னீங்களே வந்து ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டு அந்த மாதிரி பேசிட்டு பாவம் அந்த மாதிரிலாம் சொன்னீங்களே. நான் ஒன்றுமே அந்த வீடியோலும் சரி ஒன்றுமே யாரை பற்றி இது பண்ணி சொல்லல. அந்த நடந்தது மட்டும் தான் நான் சொன்னேன் தவிர ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த பிள்ளை வந்து சொல்லிட்டுங்க. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். எல்லாமே உண்மையை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நான் எதுக்கு அந்த வீடியோ டெலிட் பண்ணணும் நான் எதுக்கு இது பண்ணணும் எல்லாரும் கேளுங்க. இப்போ இந்த வீடியோ எனக்கு மட்டும் துரோகம் பண்ணிட்டு போல என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு போனேன். லவ்னு ஒன்று புனிதமானது ஒன்று இருக்குதுமா அந்த லவ்வுக்கே ரொம்ப இது பண்ணிட்டு போயிட்டேன். ரொம்ப 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 சீப் கேரக்டராக இருந்திருக்கு. இந்த அளவுக்கு தயவு செஞ்சு எனக்கு இனிமேல் லைஃப் லாங் வரவே வேணாம். எனக்கு தேவையான குடும்பத்துக்கு நீ தேவை வேணாம். அப்படியே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறேன். உங்கள் குடும்பத்தில் சப்போஸ் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இனிமேல் ஆனிச்சுன்னா நீங்கள் எப்படி சும்மா விட்டுருவீங்களா? கல்யாணம் எல்லாம் சரி ஓகேப்பா கல்யாணம் இனிமேல் பண்ணிக்கலாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாமே ஆசையை கட்டி எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன சும்மா விட்டுருப்பீங்களா? நான் சும்மா விட்டேனே நான் வந்து வீடியோ போட்ட உடனே சரி ஓகேப்பா இனிமேல் வீடியோ போட்டு பொண்ணோட லைஃப் பையனோட லைஃப் முடிச்சு எந்த மாதிரி அந்த கவலைப்பட்டீங்களா? நான் நீங்கள் வந்து என் கூட வந்து நீங்கள் வந்து நிற்கிறீங்களா தம்பி இது வந்து பிரச்சனைப்பா அது வந்து பிரச்சனைப்பா நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கீங்களா? இதுவும் கஷ்டப்பட்டுருக்கேன் நான் பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதோட இது முடிஞ்சிருச்சு. புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு உண்மையாக இருந்தது தெரியுமா? என் புத்தியெல்லாம் செருப்பால் அடிக்கணும். நான் வந்து அந்த டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்களே டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட்னு கேட்டால் ஆமாங்க நான் வந்து அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது நான் கேட்பேன் லொக்கேஷன் ஷேர் பண்ணுன்னு கேட்பேன். வேற என்ன கேட்பாங்க வந்துட்டு நீ எங்கே போகிற வர எங்கே வந்து போகக்கூடாது நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க டாக்ஸிக் பாய் வேறு என்ன சொல்லுவாங்க லொக்கேஷன் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடக்கூடாது நான் சொல்லியிருக்கேன். யார் சொல்லியிருக்கேன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லுவாங்க. எப்போதம்மா சென்னைக்கு ஊருக்கு போவாங்க ஃபஸ்ட் நான் இதுலேருந்து சொல்லிடுறேன் எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாது. இங்கேருந்து சென்னைக்கு போனாங்க. சென்னைக்கு போயிட்டு என்ன எதுவுமே தெரியாது இந்த பிள்ளைக்கு. அந்த பக்கம் ஊரில் உள்ள பஸ்ஸு கூட தெரியாது. என்ன வந்து இந்த பார்ட்டி கூப்பிட்டாங்க நான் போட்டுமா என்ன வந்து இங்கே கூப்பிட்டாங்க நான் போட்டுமா கையை தக்கனால ஆட்டம் ஆடுவாங்க போதே கூடாது சொல்லிட்டு இது பண்ணப்போ அந்த பிள்ளைக்கு அது பிடிச்சிருந்துச்சு. நான் ஏன்னா போன ஸ்டார்டிங்கில் யாரையும் கொண்டு போய் விடுவா எங்கேயுமே ஊர் போயிருக்குது பஸ் போயிருக்குது எப்படி நான் விட முடியும்? சரி அதுக்கு நான் விட்டேன். அந்த ஒன்று நான் சரிங்க பஸ் இது பண்ணனா போகக்கூடாது. இப்போலாம் இங்கே எதுவும் போய் கேட்டுச்சா போ நீ எங்கேனாலும் போ நீ எங்கேனாலும் இது பண்ணி கேட்டால் உனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லி போ இதுதானே உண்மையாக பார்க்க முடியும். சின்ன வயசில் விடுவாங்களா நான் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா விடுவாங்களா அந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்கிறது சென்னையிலேருந்து ஊருக்கு வருவாங்க ஊருக்கு வரப்போ லொக்கேஷன் ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கவே மாட்டேன். இங்கேருந்து கும்பகோணம் போவேன். கும்பகோணம் போய் பஸ் ஸ்டாப்பில் போய் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு அந்த கொசுக்கடியில் போய் உட்காந்து கிடப்பேன். அதான் இது லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்கிறது. திரும்பி இங்கே தான் வீட்டுக்கு போகிறத நான் முடிச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நான் தூங்குவேன். இதான் லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லி ஃபோட்டோ போகிறதுனா இப்போ இந்த பிள்ளைக்கு வந்து தெரிஞ்ச பையனா ராங் கால் ஃபோன் பண்ணுவான். ராங் கால் ஃபோன் பண்ணி இந்த பிள்ளை அந்த பிள்ளை பேர் அம்மு இந்த மாதிரி இங்கே வந்திருக்காங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பர்சனல் எல்லாத்தையுமே சொன்னதுனால உன்னை வந்து தெரிஞ்சவங்க தான் உன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போடாத வராதுன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் சொன்னேன் தவிர அதனால டாக்ஸிக்கா இதை இருந்துட்டு போகிறேன். இப்போல்லாம் ஒரு 4-5 வருஷமா எல்லாத்தையும் ஃப்ரீடம் கொடுத்தேன் தெரியுமா? இந்த பிள்ளை வளர்ந்துருச்சுன்னு சொல்லி தான் ஃப்ரீடம் கொடுத்தேன். அதே ரொம்ப ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் நீ.